നമ്മുടെ പെർഫോമൻസ് കാണാനെത്തിയ രക്ഷിതാക്കളെ അങ്ങനെ അങ്ങ് വെറുതെ വിടാൻ പറ്റുമോ? അവരെയും നമ്മുടെ ഓണാഘോഷത്തിന്റെ ഭാഗമാക്കണ്ടേ? യെസ്, അതിനായി നമ്മൾ അവർക്കൊരു ചെറിയ ഗെയിം ഒരുക്കിയിട്ടുണ്ട്. അതിനായി ഞാൻ എൻ്റെ അധ്യാപകരെ വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. இந்த அருமையான ஓணம் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு, குறிப்பாக பெற்றோர்களுக்கு. முதலாவதாக நாம் கலந்து கொள்ள இருக்கின்ற போட்டியானது ஊதி அணை. ஊதி அணை என்கிற போட்டிக்கு முன்பாக அழுத்தி உடை பெற்றோர்கள் விரும்புகிறவர்கள், குறிப்பாக முதலாவது ஆண்கள், நீங்கள் ஒரு பெயராக ஒரு ஜோடியாக வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். ஒரு 5 ஜோடி 5 பெயர் பெற்றோர்கள் ஆண்கள் வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள், உங்களுக்கு ஒரு பலூன் வழங்கப்படும். அந்த பலூன் உங்கள் முதுகின் பின்பாக வைக்கப்பட்டு இருவர் இணைத்து உங்கள் முதுகின் பலத்தோடு நீங்கள் அதை உடைக்க வேண்டும். விரும்புகிற பெற்றோர்கள் முன் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது ஆண்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. பெண்கள், பெற்றோர்கள், பெண் பெற்றோர்கள் இருவராக நீங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். இதற்கு பரிசுகள் உண்டு என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இருவர் இணைந்து கலந்து கொள்கின்ற இந்த போட்டி ஓகே. பெண்கள், இந்த போட்டியில் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் அடுத்த ஒரு போட்டியானது உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு பலூனானது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் ஊதி நிறைத்து அதில் வெளிவரும் காற்றை கொண்டு இங்கே இருக்கின்ற கப்புகள், பேப்பர் கப்புகளை நீங்கள் ஊதி தள்ள வேண்டும். எத்தனை கப்புகளை நீங்கள் ஊதி தள்ளுகிறீர்களோ அதை பொறுத்து பரிசுகள் வழங்கப்படும். இது நீங்கள் இந்த போட்டியில் தனியாக நீங்கள் கலந்து கொள்ளலாம். பெற்றோர்கள் தனித்தனியாக கலந்து கொள்ளலாம். எஸ், அங்கே ஒரு பெற்றோர் வந்து கொண்டு எனிபடி சே போட்டியாளர்கள் முன் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுக்கு விளையாட்டில் சந்தேகம் இருந்தால் இங்கே நாங்கள் டெமோ உங்களுக்காக காண்பிக்கிறோம். இங்கே ஒரு பெற்றோர் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் கரகோஷத்தோடு, கர ஒலியோடு 2 பேர், இருவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். மூவர் மீண்டும் கலந்து கொள். எஸ், 4வது ஒரு நபர். பேர். எஸ், முதல் சுற்று 6 பேர் போதும். 2வது சுற்றில் மறு 6 பேர் நீங்கள் கலந்து கொள்ளலாம். வாங்க. போட்டியாளர்களுக்கு முதலாவது டெமோ காண்பிக்கப்படுகிறது. இங்கே அஜய் சார் அவர்கள் டெமோ.
ஒரு நேரத்தில் 2 போட்டியாளர்கள் அவர்களின் 2 sets of cups are arranged here. இதை இங்கிருந்து ஒருவர் அந்த புறமும் அங்கிருந்து ஒருவர் இந்த சைடும், யார் முதலில் இந்த கப்புகளை கீழே ஊதி தள்ளுகிறாரோ அவர் வின்னராக தகுதி பெறுவார். உற்சாகத்தோடு கைதட்டலோடு இதோ பலூன் உடைந்து விட்டது. இரண்டாவது பலூனை உடைத்த பெற்றோருக்கு பாராட்டுக்கள். எஸ், இந்த போட்டியில் தாரகேஷுடைய அம்மா வெற்றி பெற்று தகுதி பெற்றிருக்கிறார்கள். அடுத்த சுற்றுக்கு அடுத்த 2 பெற்றோர்கள். வெயிட். போட்டியாளர்களுக்கு ஒரு அறிவுரை. நீங்கள் உங்களுடைய எதிர் போட்டியாளருடைய கப்பை தள்ளும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி நீங்க அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு விளையாடவும். இந்த சைடு உங்களுக்கு, இந்த சைடு உங்களுக்கு. Yes, your time starts now. பலத்த கரகோஷத்தோடு கிட்டத்தட்ட இருவருமே சமநிலை. பட் ஒரு சின்ன செகண்ட்ல பார்க்கும்போது அவங்க தள்ளாங்க. சோ இரண்டாம் போட்டியாளர்கள் மேம், நீங்க போட்டியாளர்களுக்கு ஒரு அறிவுரை. நீங்கள் பலூனை வைத்தோ கையை வைத்தோ அந்த கப்பை தொடக்கூடாது. நீங்கள் தொடும் பட்சத்தில் அதை ஃபவுல் என்று அறிவிப்போம். சைடு சொல்லிட்டாங்க, சைடு உங்களை இந்த சைடு. எஸ், 1 2 3 4. Your time starts now. ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள் கையை வைத்தோ பலூனை வைத்தோ தொடக்கூடாது. எஸ், கிறிஸ்லின் மோனாவுடைய பெற்றோர் இதில் வெற்றி பெற்றுவிட்டார். இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெறுகிறார். சோ முதல் ரவுண்டில், முதல் சுற்றில் 3 போட்டியாளர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள். மீண்டும் இப்போட்டியில் கலந்து கொள்ள விரும்புகின்ற பெற்றோர்கள் முன்வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள்.
6 பேருக்கு வாய்ப்பு. எஸ், அங்கே ஒரு பெற்றோர் வந்து Shall we begin? Yes, your time starts now. ஞாபகம் இருக்கட்டும், தொடக்கூடாது. One more. Okay. சியோன் ப்ரீகேஜியை சார்ந்த சியோனுடைய அம்மா வெற்றி பெற்று விட்டார்கள். அடுத்த 2 போட்டியாளர்கள் Yes. 1, 2, 3, 4. Your time starts. Yes, stop. Yes. பெற்றோர்கள் உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எஸ், உங்க நேம்? மகா உடைய அம்மா வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கடைசி போட்டியாளர்கள் இரண்டாவது சுற்றின் கடைசி போட்டியாளர்கள். Your time starts now. உங்க நேம்? எல்கேஜி ஆல்ட்ரிக் ஹோவினுடைய அம்மா அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். சோ இங்கே 6 போட்டியாளர்கள் வெற்றி பெற்றிருக்க அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுகிறார்கள். This is the final. போட்டியாளர்களுக்கு ஒரு அறிவுரை. இந்த முறை பலூன் உடைந்தால் அதற்கு நீங்களே பொறுப்பு. இன்னொரு பலூன் கொடுக்கப்பட மாட்டார். Your countdown starts now. 1, 2, 3, 4.
நீங்க தியாவுடைய அம்மா வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஃபைனல் போட்டியினுடைய கடைசி 2 பெர்ஃபார்மன்ஸ். தொடக்கூடாது. எஸ், 2 மட்டும் அழைத்திருக்கிறார். நான்கு கேண்டில்ஸ் அழைச்சிருக்காங்க. You are getting another chance. Five. Yes. Chris. 4 5 4